ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் சின்ன சின்ன கோலம் தான் பாருங்கள். 4 புள்ளி 2 வரிசை நேர் புள்ளி, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். போட்ட விதம் தான் வேறு தவிர்த்து புள்ளி எல்லா கோலத்துக்கும் ஒரே புள்ளி தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நாலு புள்ளி 2 வரிசை நேர் புள்ளி வச்சுக்கிறோம். இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2, அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து கிராஸாக இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வரணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தது, அப்படி இதை மாதிரி சுற்றி வர கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு சின்ன இது சொல்கிறேன். இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கிட்டு இந்த 4 புள்ளி இருக்குது பார்த்திங்களா நடுமையத்தில், இதில் இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. நடுமையத்தில் இப்படி கோடு 4 பக்கமும் கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை இதோட ஜாயின் பண்ணிவிடுங்க. இதை இதோட ஜாயின் பண்ணுங்க. இது இதோட, இது இதோட, இதே மாதிரி வருது பார்த்திங்களா. ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போடலாம். சப்போஸ் உங்களுக்கு போடுறதுக்கு பிரச்சனையாக இருந்தது, பிகினர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் முதல்ல போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ல, அதுக்காக இந்த இதை சொல்கிறேன். ஓகேவா? நம்ம இப்போ இதை கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதை ஒரு கமா மாதிரி இந்த புள்ளியை போட்டுக்கோங்க. இதை ரவுண்ட் பண்ணிக்கணும். இதில் ஒரு சின்ன ரவுண்டு. இந்த நடுமையத்தில் 4 புள்ளி இருக்குல்ல, இதை இப்போ ரவுண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கோலம் தான், ஈஸியாக இருக்கும். போட்டு பாருங்கள். இந்த இடத்துல சும்மா கலர் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இப்போது இதே புள்ளி வச்சு இன்னொரு கோலம் போடலாம். வாங்க. நடுமையத்தில் இந்த 4 புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி சுற்றி போட்டுக்கலாம்.
இப்போது இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஆரம்பித்து அவ்வளோதான். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு சுற்று, இப்படி ஒரு சுற்று, இப்படி போய் ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த வளவு 2 வளவு வருதில்ல, வளவை இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு தான் வித்தியாசமாக இருக்குமே தவிர உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ இதில் கொஞ்சம் கலர் கொடுக்கலாம். இப்போ இந்த கோலம் போட்டாச்சு. இப்போ அடுத்த கோலம் போடுவோமா? இதே மாதிரி புள்ளியில் வாங்க. ரெண்டு 4, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. இந்த நடுமையத்தில் இருக்கிற புள்ளி 4 புள்ளியையும் உள்ளே வச்சு கோடு வெளியில் போடுறோம். இந்த 3 புள்ளியையும் கிராஸாக இருக்குல்ல, இந்த 3 புள்ளி கிராஸாக இருக்குல்ல, அதே மாதிரி இது, அதே மாதிரி இது. இப்போ இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இதுக்கு மேலே ஒரு கோடு வளைவு. அவ்வளோதான். கோலமே சரியாக போச்சு. ரொம்ப சிம்பிள். இப்போ 3 கோலமும் போட்டிருக்குறோம். இது நடுமையத்தில் போடுறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக போடுறதுக்கும் நமக்கு ஒரு இது இருக்குது. 4 பக்கமும் கோடு போட்டுக்கிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. போட்டு பாருங்கள். லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.